சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டுத்தொகையே ஒன்று தான் வருது. ஸோ சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டுத்தொகை ஒன்று வரும் பொழுது வெற்றி அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வருடம் கொஞ்சம் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு நில நடுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் என்று சொல்லலாம். நிலநடுக்கம்னா உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், பூமியில் அந்த நிலநடுக்கம் சொல்லலை. ஸோ சிம்மராசியில் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் 2026 உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானும் 12ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே. கேது பகவான் டிசம்பர் வரைக்கும் நமக்கு ராசியிலே தான் இருக்கார். அண்ட் மோரோவர் சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கார். சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 2026. இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கேது பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதம் இறுதி உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளை செய்யக்கூடியதாக அமைகிறது. அதனால் 2026 சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் எதிலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம்தான். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நட்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் தப்பான அறிவுரைகளாக இருக்கலாம். எப்பொழுதுமே பெரியவர்களை கேட்டு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. திருமண விஷயத்திலேயும் அவசரப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 2026 முக்கியமாக நம்ம ஒரு ஆலய தரிசனங்கள் இதெல்லாம் பண்ணணும். இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு நான் ஒரு நல்ல கோவில் போனால் எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, விருதுநகர் பக்கத்தில் திருத்தங்கால்னு ஒரு கோவில் இருக்குது, திவ்ய தேசம்தான். ஸோ இந்த திருத்தங்காலில் அங்கே கருடர் ரொம்ப விசேஷம். ஸோ திருத்தங்காலில் இருக்கக்கூடிய கருட பகவான், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டாள் தாயார் வடபத்ர சாயி இவங்கள வணங்கிட்டு, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், இந்த மதுரை மீனாட்சி அம்மன்கிட்ட நமக்கு அங்கே எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு சந்தன எண்ணெயை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த ஒரு திருமேனியில் அந்த சந்தன எண்ணெயை நம்ம தடவணும் அப்படின்னு சொன்னால் இந்த வருடத்தில் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இது ஒரு தடவை தான் போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான டைம் லிமிட்லாம் கிடையாது. 2026 எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ இந்த 3 கோவில்களுக்கு கண்டிப்பாக போங்க.